எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட மத்தி. என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு வின்மதி சேனல். எனக்கு எல்லாருமே நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃப்ல நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்போம். ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு பிடிக்காதது நடந்திருக்கும். ஆனா அந்த ஒரு விஷயத்த நம்மளால மறக்கவே முடியாதுங்க. அத பத்தியே யோசிச்சு யோசிச்சு அப்படியே நினைச்சு நினைச்சு நம்மளோட லைஃபே வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். அந்த விஷயம் பாஸ்ட்ல நடந்தது. அத மாத்த முடியாதுன்றது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனாலும் மனசு ஏத்துக்காது. திரும்ப திரும்ப அதையே யோசிச்சு யோசிச்சு நம்மள வருத்திக்கிட்டே இருப்போம். இல்லைங்களா? இந்த மாதிரியான விஷயத்துலருந்து நம்ம எப்படி வெளியில வர்றது? ஒரு வாட்டி தான் அந்த தப்ப பண்ணியிருப்போம். ஆனா ஒரு 1000 வாட்டி இல்ல ஒரு 10,000 வாட்டி கூட அந்த தப்ப பத்தி யோசிச்சு நம்மளே தாழ்த்திப்போம். ஐயோ! நான் இப்படி தப்பு பண்ணிட்டேனே! ஏன் நான் இப்படி பண்ணேன்? அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையே நம்ம பனிஷ் பண்ணிட்டே இருக்கோம். இது தப்பு தானுங்க. இந்த மாதிரி இருக்கிற விஷயத்துலேருந்து நம்ம எப்படி வெளியில வரலாம்? ஏன் இப்படிலாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்? அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம இப்படியே பண்ணிட்டு இருக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்மள நம்மளே தாழ்த்திக்கிறோம். நமக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. நம்ம இப்படி பண்ணிட்டோமே, நம்ம இந்த மாதிரி தப்பு பண்ணினோம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எல்லாரையும் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்? எல்லாரும் நம்மள பத்தி என்ன நெனைப்பாங்க? அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ள வந்துருதுங்க. இந்த தாழ்வு மனப்பான்மை வரவே கூடாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த விஷயத்த நம்ம படிப்படியா மறந்துட்டு வரணும். அது சொல்றது ஈஸிப்பா, அது எப்படிப்பா ஈஸியா மறக்க முடியும் அப்படின்னு தானங்க கேட்குறீங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, யாருமே 100% பெர்ஃபெக்ட் கிடையாதுங்க இந்த உலகத்துல. அது உண்மைதானே? நானும் பெர்ஃபெக்ட் கிடையாது, நீங்களும் பெர்ஃபெக்ட் கிடையாது. எல்லாரும் ஒரு சில விஷயங்கள் நல்லா பண்ணுவோம். ஆனா 100% நான் அந்த விஷயத்த பெர்ஃபெக்ட்டா தான் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. மிஸ்டேக்ஸ்ன்றது எல்லாருக்கும் வர்றது தானங்க. நம்ம மனுஷங்க தானே. நம்ம பெரிய கடவுளோ, இல்ல ஞானியோலாம் கிடையாது. தப்பே பண்ணாம நான் வாழப் போறேன் அப்படின்ட்டுலாம் நம்ம சொல்ல முடியாது. ஏதோ ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டோம். அந்த தப்புல இருந்து நம்ம எப்படி வெளியில வருது? எப்படி நம்மள நம்ம புதுப்பிச்சுக்கிறது? அப்படின்ற விஷயத்த தான் நம்ம பார்க்கணுங்க. நம்ம தப்பு பண்ண அந்த சமயத்துல நம்மளுடைய லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி அ கம்மியா தான் இருந்திருக்கும். நம்ம ரொம்ப மெச்சூர்ட் பெர்சனா இருந்தா அந்த தப்ப பண்ணியிருக்கவே மாட்டோம். ஆனா அந்த தப்ப இப்ப யோசிக்கிறப்ப, ஐயோ! நம்ம இப்படி போய் பண்ணிட்டோமே அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். ஏன்னா இப்ப நம்ம நல்லா மெச்சூர்ட் ஆயிட்டோம். அது தப்பு தான் அப்படின்னு நமக்கு உணர்ற அளவுக்கு கடவுள் நமக்கு பக்குவத்த குடுத்துட்டாரு இல்லைங்களா? அப்ப மெச்சூரிட்டியே இல்லாத டைம்ல பண்ண ஒரு விஷயத்துக்காக நம்ம வருந்திக்கிட்டே இருக்கிறது நியாயமாங்க? நான் தப்பு பண்ணது கரெக்ட்டுன்னு நீங்க பேச வரல. தப்பு பண்ணது தப்பு தான். ஓகே. ஆனா அந்த தப்ப நெனச்சு இப்ப இருக்கக்கூடிய இந்த நிகழ்காலத்த நம்ம ஏங்க வீணாக்கணும்? பிரசன்ட் ஒரு கிஃப்ட் இல்லைங்களா? அந்த பிரசன்ட்ட நம்ம ஏன் பாழாக்கிக்கணும் அப்படின்றத தான் நான் கேட்கிறேன். இந்த விஷயத்துலருந்து நம்ம ஈஸியா வெளியில வர்றதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். விஷயம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்கிவ் யுவர்செல்ஃப். உங்கள நீங்க மன்னிச்சிடுங்கங்க. லைஃப்ல எத்தனையோ பேர நம்ம மன்னிக்கிறோம். யார் யாரெல்லாமோ சகிச்சுக்கிறோம் நம்மளோட லைஃப்ல இல்லைங்களா? நம்மளோட டே டு டே லைஃப்ல நெறைய பேர சந்திக்கிறோம். நெறைய பேர் நமக்கு துரோகம் பண்ணிடுறாங்க. நெறைய பேர் நமக்கு பிடிக்காத விஷயங்கள பண்றாங்க. அவங்க எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, போனா போது. செஞ்சா செஞ்சுட்டு போறான் போ. நம்ம நம்மளாவே இருப்போம். கடவுள் பார்த்துப்பாரு. கடவுள் அவன பனிஷ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா நம்ம மன்னிச்சு விட்டுறோம் இல்லைங்களா? ஆனா நம்மள யாருங்க மன்னிக்கிறது? யார் யாரையோ மன்னிக்கிறோம். யார் யாரெல்லாமோ ஈஸியா விட்டுர்றோம். ஆனா நம்மள நம்ம மன்னிக்காம நம்மள பத்தியே நம்ம தாழ்மையா நினைச்சுட்டே இருக்கோம். நம்மள நம்மளே மன்னிக்கலன்னா யாருங்க மன்னிப்பா? யார் யாரையோ மன்னிக்கிற நீங்க ஏன் உங்கள மன்னிக்க மாட்றீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, தப்பு பண்ணிட்டீங்க. ஓகேவா? பண்ணுன தப்புக்கு நீங்களே வருந்திட்டீங்க. அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு தெரியும். இன்னும் ஏன் உங்கள நீங்க மன்னிக்க மாட்றீங்க? முதல்ல நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள நீங்க மன்னிச்சுக்கோங்க. ஃபர்கிவ் யுவர்செல்ஃப். மதி, நீ ஒரு தப்பு பண்ணிட்ட மதி. சரி, ஓகே. அத உணர்ந்துட்டல்ல. அதனால இனிமே அந்த தப்ப நீ பண்ணக்கூடாது. சரியா? நீ உணர்ந்துட்டேன்றத நான் புரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள நீங்களே மன்னிச்சுக்கோங்க. இத நீங்க எப்படி உங்கள நீங்களே மன்னிச்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, செல்ஃப் டாக் பண்ணுங்க. செல்ஃப் டாக்ன்றது என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ளேயே சுயமா பேசிக்கோங்கன்னு சொல்றேன். மதி, நீ இந்த தப்பு பண்ணிட்ட. ஓகே. அந்த தப்புன்றத நீ உணர்ந்துட்டல. சரி, ரைட்டு. விடு. இனிமே இந்த தப்ப பண்ணாத அளவுக்கு நீ பார்த்துக்கோ. சும்மா அதையே போட்டு யோசிச்சுட்டே இருக்காத. சரியா? அப்படின்னு சொல்லிட்டு உங்கள நீங்களே தேத்திக்கிட்டு உங்களுக்குள்ளேயே செல்ஃப் டாக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபர்கிவ் யுவர்செல்ஃப். உங்கள நீங்க மன்னிக்கணும். ரெடியா நீங்க? மன்னிச்சுக்கிறீங்களா? உங்கள நீங்க மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ரெடி அப்படின்னா கமெண்ட்ஸ்ல எஸ்ன்னு சொல்லுங்க. 2வதா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள நம்ம டைவர்ட் பண்ணிக்கணும். டைவர்ட் பண்ணிக்கிறதுனா என்ன? ஒரு விஷயத்துல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா, அந்த விஷயத்த பத்தின எண்ணங்கள் நமக்கு வராம இருக்கணும்.
அந்த எண்ணங்கள் வரக்கூடாது வரக்கூடாது நீங்க நினைச்சீங்கன்னா அந்த எண்ணம் தான் முன்னாடி வந்து நிற்கும். அப்ப என்னப்பா பண்றது அப்படின்னா, உங்களை நீங்க பிஸியா வச்சுக்கோங்க. உங்களை நீங்க வேற ஒரு விஷயத்துல கவனம் செலுத்துற மாதிரி தயார்படுத்திக்கோங்கன்னு சொல்றேன். உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிக்குமோ அந்த விஷயத்த திரும்ப வந்து பண்ண ஆரம்பிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து டான்ஸ் ஆடுறது ரொம்ப பிடிக்கலாம், இல்ல பாட்டு பாடுறது பிடிக்கலாம், இல்ல சமைக்கிறது பிடிக்கலாம், எதுவா வேணா இருக்கட்டுங்க. அந்த விஷயத்தெல்லாம் நீங்க முன்னாடி பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கீங்க. இந்த ஒரு விஷயத்த யோசிச்சு 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 அதெல்லாம் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திரும்ப எந்த விஷயம் உங்களுக்கு சந்தோஷம் குடுத்துச்சோ, அந்த விஷயத்த திரும்ப பண்ண ஆரம்பிங்க. டான்ஸ் பிடிக்கும்னா டான்ஸ் பண்ணுங்க. பாட்டு பிடிக்கும்னா பாட்டு பாடுங்க. டிராயிங் பண்ண பிடிக்கும்னா டிராயிங் பண்ணுங்க. உங்க மைண்ட அந்த விஷயத்த நினைக்கிறதுலருந்து டைவர்ட் பண்ணி, இந்த விஷயத்துல உங்களுடைய முழு ஈடுபாட்டையும் கொண்டு வாங்கன்னு சொல்றேன். 2வதா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, டைவர்ட் யுவர் செல்ஃப். உங்களுக்கு புடிச்ச விஷயத்துல உங்களோட மைண்ட டைவர்ட் பண்ணி, அந்த விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஓகே? 3வதா என்ன விஷயம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகியிருக்கோம். ஏன் அப்படின்னா, நம்மளே நம்மள மன்னிக்கலையே! நம்மளே நம்மள பார்த்தா வந்து திட்டிக்கிட்டு இருக்கோமே! நான் இப்படி பண்ணிட்டேனே பண்ணிட்டேனேன்னு. அப்ப நம்மள அப்ரிஷியேட் பண்றதுக்கு யாருமே இல்ல. யாரும் அப்ரிஷியேட் பண்ணலன்னா என்னங்க? நம்மள நம்ம அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம்ல. யாரும் நம்மள புகழல, யாரும் நம்மள வந்து தூக்கி வைக்கல அப்படின்ட்டுலாம் நினைக்காதீங்க. நம்மள நம்மளே அப்ரிஷியேட் பண்ணிக்குவோம். நம்மள நம்மளே புகழ்ந்துப்போம். வேற வழி இல்ல. சரிங்களா? என்னடா இவ இப்படி சொல்றா அப்படின்னு யோசிக்காதீங்க. நம்மள நம்மளே அப்ரிஷியேட் பண்ணலன்னா யாருங்க அப்ரிஷியேட் பண்ணுவா? அப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நின்னுட்டு, நீ வந்து இன்னைக்கு நல்லா குக் பண்ணியிருக்க. இன்னைக்கு நீ நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்க. இன்னைக்கு நீ வந்து எல்லார்கிட்டயும் நல்லா பாசிட்டிவா பேசுன இன்னைக்கு ஃபுல்லும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். காலையில எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குறது வரைக்கும் என்னென்னமோ விஷயங்கள் நம்ம பண்றோம். ஏதாவது ஒரு நல்ல விஷயம் யாருக்காகவாது, நமக்காகவாது நம்ம பண்ணியிருக்க மாட்டோமாங்க? அந்த நல்ல விஷயத்த யோசிச்சு கண்ணாடி முன்னாடி போய் நின்னு, "நீ இது இன்னைக்கு சூப்பரா பண்ண மதி. நல்லா இருந்துச்சு மதி" அப்படின்னு சொல்லி உங்கள நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ 3வதா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள நீங்க அப்ரிஷியேட் பண்ணுங்க. அந்த மனசு, அந்த குழந்தைத்தனம் உள்ளுக்க தூங்கிட்டு இருக்கு. யாராவது நம்மள வந்து புகழ மாட்டாங்களா? யாராவது நம்மள வந்து அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்களான்னு. அந்த ஏக்கத்த தீர்க்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. யாரும் பண்ணலனாலும் பரவால்ல. நம்மள அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் 4வதா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, புதுசா ஏதாவது ஒரு ஸ்கில்ல கத்துக்கோங்க. எப்பயுமே நம்மளோட மைண்டு ஏதாவது ஒரு புது விஷயத்த கத்துக்கிறப்ப, ரொம்ப ஆக்டிவா இருக்கும். ரொம்ப பிரிஸ்கா இருக்கும். ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப புதுசா ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்கிட்டே இருக்கிறப்ப, நமக்கு பழைய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. அடுத்ததா நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ ஸ்கில் ஏதாவது ஒரு புது விஷயத்த கத்துக்கோங்க. புதுசா ஏதாவது ஒரு டெய்லரிங் கிளாஸ் போலாம். இல்ல புதுசா ஏதாச்சும் ஒரு பேக்கிங் கிளாஸ் போலாம். என்ன பிடிக்குதோ அத பண்ணுங்க. ஓகேவா? ஏதாவது ஒரு ட்ரெய்னிங் போங்க. இல்ல ஏதாவது ஒரு அவுட்டிங் போங்க. ஏதாச்சும் ஒரு புது விஷயத்த பண்ணுங்க. புது ஸ்கில்ல கத்துக்கோங்க. இல்ல ஒரு புது விஷயத்த நீங்க வந்து உங்களுக்குள்ள புகுத்திக்கோங்க. அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, உங்களோட பிரெயின் புது விஷயங்கள திங்க் பண்ண ஆரம்பிக்கும். அந்த டைம்ல நீங்க டிப்ரஷன்ல இருந்து ஈஸியா வெளில வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரியா? அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, மீ டைம். மீ டைம்ன்றது என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான டைம். உங்கள நீங்க சந்தோஷப்படுத்திக்கிறதுக்குன்னு ஒரு நேரத்த ஒதுக்கிக்கோங்க. உங்கள நீங்க கவலைப்படுத்திக்கிறதுக்கு மட்டும் நேரத்த ஒதுக்கிறீங்க. எப்பப்பலாம் ஃப்ரீயா இருக்கிறீங்களோ, அப்பப்பலாம் கண்டதையும் யோசிச்சு, அத பத்தியே எப்ப பார்த்தாலும் ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்கல்ல, அந்த விஷயத்த விட்டுட்டு, மீ டைம்ன்றது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள பண்றதுக்கு டெய்லி ஒரு 1 ஹாராவது அட்லீஸ்ட் வந்து நீங்க கொஞ்சம் ஒதுக்கி வைங்கங்க. அந்த 1 ஹார்ல உங்களுக்கு புடிச்ச விஷயங்கள மட்டும் பண்ணுங்க. கண்டிப்பா இன்னைக்கு டேல இந்த 24 ஹவர்ஸ்ல எனக்கு புடிச்ச 1 மணி நேரம் இருக்கு. அத நான் பண்ணியே தீருவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரணும். சரிங்களா? உங்களுக்கான மீ டைம நீங்க வந்து கண்டுபிடிக்கிறீங்க. அத நீங்க வந்து பண்றீங்க. அந்த மீ டைம்ல உங்களுக்கு புடிச்ச விஷயங்கள மட்டும் பார்த்து பார்த்து பண்றீங்க. சரிங்களா? ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நோ ஒன் இஸ் 100% பெர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்ட். யார் ஒருத்தருமே 100% எந்த ஒரு விஷயத்திலயும் பெர்ஃபெக்ட் கிடையவே கிடையாது. அதனால நடந்த பழைய விஷயங்கள போட்டு திரும்ப திரும்ப உங்க மனசுல வந்து குழப்பிக்காம, ஓகே முடிஞ்சிருச்சு. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். பாஸ்ட் நம்மளால கண்டிப்பா மாத்தவே முடியாது. தலைகீழ நின்னா கூட நம்மளால மாத்த முடியாது இல்லைங்களா? ஆனா இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் என் கையில தான் இருக்கு. நான் நினைச்சேன்னா அந்த பிரசன்ட்ட மாத்தலாம் அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்குள்ள இருக்கணுங்க. நான் சொன்ன இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, உடனே அந்த விஷயத்துலேருந்து வெளியில வர முடியும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா அந்த பழைய டிப்ரஷன்ல இருந்து, பழைய விஷயங்கள்ல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
ஓகேவா? ஸோ இந்த விஷயத்த எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது, நான் அதை விட்டு கொஞ்சம் மறந்து வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்றத கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னென்ன டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கான சொல்யூஷன்ஸை நான் சொல்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until it's bye from Mati. Thank you. Bye bye.